ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் இவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கான். இதனால அந்த பொண்ணு ஆஃபீஸ் போகிற டைம் எல்லாம் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை ரசிப்பான். அதுக்கப்புறம் இவனோட ரூமில் வந்து மறுபடியும் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவான். ஒரு நாள் இப்படி தான் அந்த பொண்ணு இல்லாத நேரம் அந்த பொண்ணோட வீட்டில் எகிரி உள்ள குதிக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட பெட்டில் போய் விளையாடிட்டு அவளோட ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணுறான். அவளோட பாத்ரூமில் இருந்த ஷாம்பு அதுக்கப்புறம் இவளோட ப்ரஷ் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் இவன் போய் பெட்டு கட்டியில் மறைஞ்சிக்கிறான். இவளுக்கும் இவன் இருக்கிறது தெரியாமல் ரொம்ப டயர்டாக வந்ததுனால அந்த இடத்துல படுத்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்கலாம் சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போவா. இவனும் இதான் சான்ஸ், இதை விட்டா டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறான். அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அவ திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணிடுறா. இவனும் நான் உன்னை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஓகே சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான். மறுபடியும் திடீர்னு அந்த ரூமுக்குள்ள இன்னொருத்தன் வரான். அவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்கான். அதனால அவன் கொஞ்சம் பயந்து பின்னாடி போகும்போது ஒரு டெட் பாடி தடிக்கி அங்க விழுந்துடுறான். அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறான். அந்த டெட் பாடி பார்த்ததுனால இவங்கிட்ட இருந்த ஒரு இரும்பு லாடை வச்சு அவனை அடிச்சு அங்கேயே கொன்னுடுறான்.